अस्मद्गुरुपरम्पराय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जयति आश्रितसन्त्रासद्वान्द्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिशरस्तमं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। बुद्धिर्बलं विशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनोमत्स्मरणात् भवेत्। असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। இன்றைய தினம் ஸ்ரீராமநவமி மகோன்னதமான ஒரு நாள். விகாரி வருஷம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, ஆங்கில தேதி ஏப்ரல் 2, 2020. புனோலுசு நட்சத்திரம், நவமி திதி, குருவாரம் ஆகியதான நன்னாளிலே ராமனுடைய அவதார தினம் அழகாக அமைகிறது. ஆகியனால் இன்று தொடங்கி ஆண்டாள் ரங்கன் சத்சங்கத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் அதை கொஞ்சம் அனுபவிக்கலாம் என்பதாக எல்லாரும் பிரார்த்தனைக்கிணங்க இன்று தொடங்கிறது. பகவான் பரம ஆனந்தமயமான வைகுண்ட லோகத்தை விட்டு மண்ணுலகிலே வாழ்கின்ற நம் போன்றவர்களுக்காக இங்கு வந்து அவதாரம் செய்கின்றான். பிறக்கிறான்னு சொல்கிறதில்லை, பிரமாணத்தை சொல்லச்சே அவதரணம். அவதரணம்னா அங்கேருந்து இறங்கி வருது. அதுவே சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா பதனம்னு ஒரு வார்த்தை இருக்குது. பதனம்னா விழறதுன்னு அர்த்தம். எங்கோ மாடியிலேருந்து விழுந்துட்டோம், இல்லை தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்தது, அதெல்லாம் பதனம். அவதரணம்னா இறங்கி வருது, படிக்கட்டில் இறங்கி வரும்போது அதுக்கு பேர். அது மாதிரி பகவான் ஆனந்தமயான லோகத்தை விட்டு மண்ணுலகத்திலே வந்து அப்படி அவதரித்ததற்கு விபவாவதாரம் என்று பெயர். அவன் ஏன் வந்து இங்கே பிறக்கிறான்னா, நம் போன்ற மனிதர்கள், நமக்கு சரீரத்தை பகவான் கொடுத்தது தர்ம காரியங்களை பண்ணி நலகதியை அடைந்து அவனிடத்திலே சென்று மோட்சத்திலே அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்கான். ஆனால் நாம் அது சரியான வரி உபயோகிக்கவில்லை. அதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொன்னான். பிரவாகத்தை கடப்பதற்கு தோணியை கொடுத்தா, ஒரு தோணியை கொடுத்து போட்டு ஒரு ரிவரை கிராஸ் பண்ணணும், பிரவாகத்தை கடப்பதற்காக கொடுத்தா இவன் எந்த விதமான பிரயத்தனம் பண்ணாமல் அப்படியே கையை கட்டின்னு உட்கார்ந்தா அது என்னாகும்? அந்த ஓடமான தோணியானது பிரவாகத்தோடே சென்று கடலிடத்திலே சேர்ந்து விடும், கடலில் போய் விழுந்துடும். அது மாதிரி நம் வாழ்க்கை வீணாகக்கூடாது என்பதற்காக மண்ணுலகிலே வந்து பகவான் எடுத்த அவதாரங்கள். அங்கே மீனாய், ஆமையாய், பன்றியாய், நரங்கலந்த சிங்கமாய், வாமனனாய் இதெல்லாம் பல பல அவதாரங்கள் பண்ணுறாருன்னு அதிலே பூர்ணாவதாரமாக பேசப்பட்ட அவதாரங்கள் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். இந்த உதித்த விபவாவதாரங்களிலே ராமாவதாரம் மிகவும் தலை சிறந்து காணப்படுகின்றது. தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்பின் ஐயா சிறையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் என்கிறார் தொடர்புடிகள். இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமேனர் பெரியாழ்வார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா ரிப்பூனாமபி வத்சலஹா போன்றதான இப்படிப்பட்ட திவ்ய சூத்திகளை பார்க்கிற பொழுது
சௌசீல்யம் நிறைந்ததான மனுஷாவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அந்த அவதாரம் செய்த பொழுது தன்னை ஒரு மனிதனாக சொல்கிறான். வால்மீகி கீதையா பார்த்தோம்னா ஒரு மனிதனாக ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், தன்னை மனிதனாக கூறிக்கொண்டாலும் சாதாரண மனிதனிடத்திலே அமைய முடியாத கல்யாண குணங்களை எல்லாம் ஒருங்கே பெற்று ராமனாக மண்ணுலகிலே அவதரித்த போது இவனுடைய சௌசீல்யம் பரதத்துவம் ரெண்டையும் ஒரு இடத்திலே சேர்ந்து அனுபவிக்கலாம் போலே ஆச்சு. தியாகபுரம் ஒரு கீர்த்தனை பாடுறார். ஏலா நீ தயராது என்று அட்டானால அது சரணத்தில் சொல்றார். ரரா தேவாதி தேவா ரராமானுபாவா ரரா ராஜீவ நேத்ரா ரகுவர புத்திர. ராரா தேவாதி தேவா, ராரா மகானுபாவா, அது ரெண்டும் பரத்தத்தை சொல்றது. ராரா ராஜீவ நேத்ரா ரகுவர புத்திரா சௌசீல்யத்தை சொல்றது. ஆக ஒருங்கே பரதத்துவம் சைசீல்யம் ரெண்டையும் காட்டுகின்றதான அவதாரம் ராமாவதாரம்ங்கிறத. அதனால்தான் நம்மாழ்வார் சொல்லச்சேன், கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரமுற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. என்ன சொல்றார்? எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமனாக அவதாரம் செய்து பிரம்மாவாலே சிருஷ்டி செய்யப்பட்ட நல்ல இடங்களை உடைய அயோத்தியில் வாழும் புல் முதலான ஸ்தாவரங்கள், எறும்பு முதலான ஜங்கமங்கள் ஓர் உபாயத்தையும் செய்யாத போதிலும் வைகுந்தத்தில் இருக்கிற நித்தியசூரிகளுக்கு போல தன்னிடத்திலே பக்தி உள்ளவர்களாக செய்தான்னா. இங்கே நற்பால் அப்படின்னா நல்ல இடங்களை உடைய அர்த்தம். அதாவது பக்தி பண்ணுவதற்கு கர்மயோகம் முதலான உபாயங்கள் இருக்கு. அவைகள்லாம் பண்ணாமலே அயோத்தியிலே வாழற மக்களுக்கு சக்கரவர்த்தி திருவடிகளிலே பக்தி ஏற்பட்டது. அந்த இடத்தின் பெருமை. அப்படி என்ன நான்முகனார் பெற்றன்னா, பிரம்மதேவனும் கர்மத்துக்கு உட்பட்டவன். அவனால் சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள் கர்மாதீனர்களாய் பிரகிருத்திலிருந்து உண்டான வஸ்துக்களையே தாரக பௌஷக போக்கியமாக அப்படி எண்ணி இருக்கிற பொழுது அவர்களையும் தன் திருவடிகளையே தாரக போஷக போக்கியம் என எண்ணச் செய்தான் ராமன் என்பதாக அம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு பாசுரம் சொல்றார். அது இங்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ராமாவதாரத்துக்கும். துயரில் சுடரொளி தன்னுடை சோதி நின்ற வண்ணம் நிற்கவே துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றிக் கண் காண வந்து துயரங்கள் செய்து தம் தெய்வநிலை உலகில் புக உய்க்கும் அம்மான் துயரம் இல் சீர் கண்ணன் மாயன் புகழ் துற்றையான் ஒரு துன்பமிலரே. என்ன அர்த்தம்னா, அந்த பரமாத்மா அவன் துக்கம் இல்லாதவன், ஆனந்தமயமான ரூபங்கள்லாம் உள்ளவன், பரமபதத்தில் இருக்கச்சே. அப்படி இருக்கிறவன் இங்கே ஏன் வந்தான் சொல்றார். துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி, அதாவது துக்கம் மலிந்து கிடக்கக்கூடிய மனுஷ பிறவியில் வந்து பிறந்தாருங்கிறார். அதைத்தான் அதை பிடிச்ச நம்மாழ்வார் மேலே அங்கே சொல்லிச்சு, ராமாவதாரத்தில் சொல்லிச்சு, நாட்டில் பிறந்தவர் நாரணருக்கு ஆளன்றியாவரும் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய், நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய்கிறார். அதனால துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் பிறந்து இன்னும் சொல்லலை, துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி ஒரு சொல்ல பாருங்க, ஆவிர்பாவம். ஏன்னா நாமெல்லாம் பிறப்பது கர்மவசத்தினாலே, பகவான் வந்து தோன்றுதல்னா ஆவிர்பாவம் சொல்றது அவதாரம். ஏன்னா நாமெல்லாம் கர்மத்தினால் நம்ம பண்ணின கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிறவி. ஆனால் பகவான் அவருடைய சங்கல்பத்தினாலே எங்கே பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும். இங்கே ராமாவதாரத்தை பற்றி சொல்லச்சே, பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் இருப்பங்கிறார் வால்மீகி. தன்னுடைய தந்தையாக தசரதனை அவனே தீர்மானித்து கொண்டு வந்து பிறந்தான். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, வேதங்களை எல்லாம் கொஞ்சம் ஏன்னா துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் போக வைக்கும் அம்மான், தன்னுடையதான தெய்வத்தன்மை, அதாவது தெய்வ நிலை, தன்னுடையதான குணங்கள் நிறைந்திருப்பது,
நற்குணங்கள் நிறைந்திருந்த தெய்வத்தன்மை அதை உலகில் புக உய்க்கும் அம்மான், அதாவது தன்னுடையதான தெய்வத்தன்மை உலகில் பரவும்படியாக உள்ளே நுழைந்து தன்னுடைய அனுஷ்டானத்தினாலே எல்லாரையும் திருத்தி எல்லாருக்கும் நல்ல குணம் வர மாதிரி பண்ணுறான்னார். அப்போ நீங்கள் பார்க்கலாம், தன் தெய்வ நிலை உலகில் புக உய்க்கும் அம்மான், தன்னுடைய தெய்வ நிலை உலகத்தாருக்கு வரும்படியாக செய்யும் அவதார விசேஷம் ராமாவதார விசேஷங்கிறார். ஏன்னா சாதாரணமாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுன்னு வாயால் சொன்னால் போகாது. ப்ரீச்சிங் இஸ் ஈஸி, ப்ராக்டிஸிங் இஸ் டிஃபிகல்ட். பகவான் ராமாவதாரத்தில் என்ன பண்ணாரா, வெறுமை அதை அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சான். ஏன்னா உலகில் புக உய்க்குங்கிறார். எப்படி இருக்கான்னா வால்மீகி சொல்கிறார், ராமமேவானு பஷ்யந்தா நாப்பியஹிம்சன் பரஸ்பரம். அதாவது ஒருத்தன் அங்கே அயோத்தி இருக்கிறோம், இன்னொருத்தனை நீ தப்பு பண்ணிட்டேன்னு கையை ஓங்கன்னு அடிக்க போனான்னா அப்படியே திரும்பி வந்துடுவான் அடிக்காம. ஏண்டான்னா ராமன் இந்த மாதிரி செய்வானா? ராமனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? ராமனை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நாம் இந்த காரியம் பண்ணலாமா? ராமன் இப்படி தப்பு செய்யலையே, நாம் தப்பு செய்யலாமான்னு திரும்பி வந்துடுவானா. ராமமேவானு பஷ்யந்தா நாப்பியஹிம்சன் பரஸ்பரம். அவனை பார்த்து அவனை மாதிரி நாம் இருக்கணும் என்று ஓங்கி அடிக்க போனவன் கையை இழுத்துக்கிறான்னா அது என்னென்னா அப்படிப்பட்டதான குணங்கள் அப்படின்னு நிறைந்தவன் ராமன். அந்த ராமாவதாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அனுஷ்டானத்திலே தான் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மாதா பிதா கிட்ட எப்படி இருக்க வேண்டும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும், ஒரு ராஜாவாக இருந்தால் பிரஜைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ராமனுடையதான அந்த வாழ்க்கை நெறி அதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அனுஷ்டான பர்யந்தம் தர்மத்தை அனுஷ்டித்து காமிச்சவன். ஏன்னா வேதம் சொல்கிறது, சத்தியம் வதா தர்மம் சரா. சத்தியம் வதா தர்மம் சரான்னா உண்மையே பேசி அறவழியே நட. இது வேதம் சொல்லிட்டு போயிடுது. இதை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? அப்போ யாரான்னு கேட்பா, உமக்கு என்னையா எங்கேயோ இந்தியோ லோகத்தில் இருக்கிறீர், சத்தியம் பேசுகிறதும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதும் உமக்கு சுலபம், இந்த பூலோகத்தில் பிறந்து பாரும் நாங்கள் படுற கஷ்டம் அப்படின்னு நம்ம நாளில் இருக்கிறவா சொல்லுவா. அப்போ மண்ணுலகிலே பிறந்து மண்ணுலகிலே மனிதனாக பிறந்திருந்தாலும் சத்தியத்தை அனுஷ்டிக்க முடியும், தர்மத்தை அனுஷ்டிக்க முடியும் என்று அனுஷ்டித்து காண்பித்து சத்தியம் தர்மம் இரண்டும் இரு கண்களாக பாவித்து வாழ்ந்தவன் ராமபிரான். அவருடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடியதான நிலைமையில் முக்கியமாக நாடு போகின்ற போக்கில், அதுவும் நம்முடைய இளைஞர்கள்லாம் முக்கியமாக இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லாம் முன்னெல்லாம் மாரல் எஜுகேஷன் ஒன்று இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு கரிக்குலத்திலேயே. அப்போ கேரக்டர் பில்டிங்னு சொன்னாக்க ஸ்ரீமத் ராமாயணத்தை சரிவராக படித்து ராமனுடைய குணானுபவங்களை நாம் பார்த்தோமானால் கல்யாண குணங்கள் அனைத்தும் ஒருங்கே அவற்றை இருக்குது. அதை பார்த்தாலே நமக்கு எப்படி நடந்துக்க வேண்டும் என்பதான அந்த ராமாயணத்திலேருந்து நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ராமன் அவதார பயணதான நாள் இன்னைக்கு. சக்கரவர்த்தி திருமகன் அவதாரத்தை கௌசல்யனுடைய மைந்தனாக, அதாவது தசரதன் கௌசல்யை, ராமாயணத்து மேலே விரிவாக பார்க்க போகிறோம் அந்த கதையை. தசரதன் கௌசல்யை அவர்களுடைய புத்திரனாக ராமபிரான் ஆவிர்பாவித்த தினம் இந்த ஸ்ரீராமநவமி. நம்ம ராமாயணத்தை பார்த்தோன்னா சித்திரை மாதம்னு வருது இல்லை, சில வருஷங்கள் சித்திரை மாதத்துலேயும் வரும், சில வருஷம் பங்குனி மாதத்தில் வரும். இந்த வருஷம் பங்குனி மாதத்தில் ஸ்ரீராமநவமி வந்திருக்கு. அந்த ராமன் அவதாரம் பண்ண ஸ்லோகத்தை இன்றைக்கி ஸ்ரீராமநவமியாக இருக்கிறதாக அதை முதல்ல இப்போ அனுசந்தானம் பண்ணலாம். ததச்சத்வதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசூ கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்துநாசகே ப்ரோத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத்ராமம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம்
விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சுசுபே தேன புத்திரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிர்வஜ்ரபாணினா பரதோ நாம கைகேய்யாம் ஜக்ஞே சத்யபராக்கிரமः சாக்ஷாத் விஷ்ணோச்சதுர்பாகः சர்வைः சமுதுதோ குணைः அத லக்ஷ்மணசத்ருக்னௌ சுமித்ரா ஜனயத்சுதௌ புஷ்யே ஜாதஸ்து பரதः மீனலக்னே பிரசன்னதீः சார்ப்பே ஜாதௌ ச சௌமித்ரி குலேரபியுதிதேரவோ. இதெல்லாம் விஸ்தாரமாக இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பின்னால் நம்ம ராமாவதாரம் கட்ட வருகின்ற பொழுது ராமாயணத்தில் அதை அனுபவிக்கலாம் அர்த்தங்கள்லாம். கம்பன் அழகா ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையின் மாயிரு மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய் புனர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்களமும் எழுந்து துள்ளவே என்று விசேஷமாக அனுபவிக்கின்றார். அப்படி அந்த ராமனுடைய பெருமையை பேச வந்த ஒரு காவியம் அதுதான் ராமாயணம்னு பேர். ஸ்ரீமத் ராமாயணம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. ராமாயணம்னா ராமஸ்ய அயனம் ராமாயணம், ராமன் சென்ற வழி, ராமன் சென்ற மார்க்கம், நல்வழி தொல்வழி, எல்லாரும் பின்பற்ற வேண்டிய வழி என்பதற்காக. ஏன்னா அவர் பலது யோஜனை பண்ணுறாராம். அதுக்கு இந்த ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. அந்த வால்மீகியை பற்றி விசேஷமாக அவருடைய சரித்திரம் ரொம்ப விஸ்தாரமாக காணும். அவர் யாருன்னா வருணுடைய புத்திரன். மகர்ஷிகளுடைய சாபத்தினாலே வேடுவர் குலத்திலே பிறக்கின்றான். பிராச்சேதஸ் என்றதாக அவர் ஒரு சமயம் காட்டில் வழிப்பறிகளாக செஞ்சுட்டு இருக்கச்சே சப்தரிஷிகளாலே அனுகிரகிக்கப்பட்டு ராமநாமத்தை உபதேசிக்கப்பட்டு பிறகு பல்லாண்டு காலம் ராமநாமாவை ஜபித்து கொண்டு புற்று மண்டி போயிடுறது. மீண்டும் மறுபடியும் சப்தரிஷிகளை பார்த்து வருணனை பிரார்த்தித்து மழை பெய்து புற்று கரைந்து புற்று இருந்து ரிஷியாக வெளியில் வரான். வல்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். வல்மீகஸ்ய அப்பத்தியம் புவான் வால்மீகி. அதற்கப்புறம் அவனுக்கு ஞானோபதேசங்கள்லாம் செய்ய அப்போ விசேஷமான பக்தியோடு ஒரு ரிஷியாகின்றான் அந்த வால்மீகி. அதுக்கப்புறம் அவருக்கு நாரதர் இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணுறார். அப்புறம் ஒரு ராமாயணத்தை எழுத போகிறார். அந்த விற்த்தாந்தங்களாம் மேலே பார்க்க போகிறோம். அப்போ வால்மீகி ராமாயணத்தை காவியமாக படைக்கின்றாரோனோ, அந்த ராமாயணத்தை காவியமாக படைப்பதற்கு முதல்ல அவருக்கு ரொம்ப விசேஷமான அனுகிரகங்கள்லாம் கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். வால்மீகி ராமாயணத்திற்கு விசேஷமான ஒரு பெருமை. அதனால தான். ஏன்னா ராமனுடைய கதையை அவர் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரித்தம் மகத்தின். ஏன்னா அந்த காவியத்தை ஏற்றுகின்ற பொழுது இதற்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு யோசிக்கிறார். பௌலஸ்திய வதம், ராவண வதம்னு பண்ணலாமா, இல்லை ராமனுடைய கதைன்னு சொல்லலாம், எல்லாம் யோசித்து பார்த்தார். அதற்கப்புறம் என்ன தீர்மானம் பண்ணார்னா சீதாயாச்சரித்தம் மகத்து, சிறை இருந்தவள் ஏற்றம்னு சொல்கிறது தமிழ். இதில் முக்கியமாக பெருமையாக பேசப்படுவது சீதாயாச்சரித்தம் என்று. அப்படி சிறை இருந்தவள் ஏற்றம் என்று சொல்லி அந்த ராமாயணத்தை படைக்கின்றார். இந்த முக்கியமாக இதில் என்னென்னா நம்முடைய சித்தாந்தத்தில் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த மிதுனம் தான் நமக்கு உத்தேசியம். பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த அந்த திவ்ய தம்பதிகளை நாம் சரணாகதி பண்ண வேண்டும். ஆகினால ஸ்ரீமத் ராமாயணத்துமே சரணாகதி சாஸ்திரம் என்றும் அர்த்த பஞ்சகத்தை விளக்கக்கூடியதான ஒரு கிரந்தம் என்றும் விசேஷமாக பெரியோர்கள் இதற்கு உரையெல்லாம் இட்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் ரொம்ப விசேஷமான விஷயம் என்னவென்றால் பகவத் ராமானுஜர் ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு 18 முறை அர்த்தம் கேட்டு அவருடைய மாமாவும் பூர்வாசிரமத்து மாதுலர் மாமாவும் ஆச்சாரியர்கள் ஒருவருமான பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே சென்று 18 முறை ராமாயணத்தை காலக்ஷேபம் கேட்டவர். அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு காப்பியம் அது இந்த கிரந்தம். இந்த ராமாயணம் என்ற இதிகாசத்திற்கு இதிகாச சிரேஷ்டம் என்றே பெயர் வைக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார். சக்கரவர்த்தி திருமனாக ராமனாக ஆவிர்பவித்த போது
வேதமே ராமாயணமாக ஆயிற்று. வேதவேத்யே பரே பும்சி யாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஏன்னா எம்பெருமான் மூச்சு காற்றுகள் வேதங்களாக வந்தது. வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது, அப்போருஷேயமானது. அந்த வேதம் என்ன பண்றதுன்னா அனவரதமும் எம்பெருமானையே அது பாடிட்டு இருக்கக்கூடியது. அந்த எம்பெருமானே மண்ணுலகிலே ராமனாக வந்தபோது வேதம் ராமாயணமாக ஆயிற்று. ஏன்னா வேதத்துடைய உட்கருத்துக்களை எல்லாம் எடுத்து எளிதாக வெளியிடுகின்றது ராமாயணம். ஏன்னா எல்லா வேதங்களுடைய கருத்தானது இந்த ராமாயணத்துக்குள்ளே வந்திருக்கிறதுங்கிறார். அதுதான் வேதவேத்தியே பரே பும்சி. தெரியாத வேத தத்துவங்களை எல்லாம் தெளிய வைப்பதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் என்றும் மங்களாசாசன கிரந்தம் என்றும் அப்படி சம்பிரதாயத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் அவே பிரதான சாரத்தில் சொல்ற பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி வேதம்னே சொல்றார். வால்மீகி ரிஷியானவர் வேதங்களுக்கு மாதாவான காயத்ரி மகாமந்திரத்திலே உள்ள 24 அக்ஷரங்களை 24,000 ஸ்லோகங்களாக பாடி அவருடைய உத்தமமான பரம பாவனமான கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணம் எப்படிப்பட்டதுன்னா ஆச்சாரிய முகமாக உபதேசிக்கப்பட்ட கிரந்தம். அது உபதேசம் மூலமாகத்தான் அதை கற்றுக்கணும். நாம தாந்தோன்றித்தனமாக அதை படிக்க முடியாது. என்ன பார்த்தோம்னா பிரம்மதேவன் சதயோஜன விஸ்தாரம், அதாவது சதகோடி விஸ்தாரமான 100 கோடி கிரந்தங்கள் இருந்த ராமாயணத்தை பிரம்மதேவன் என்ன பண்ணா தன் புத்திரரான நாரதருக்கு உபதேசம் பண்ணி அது நல்ல ஒரு व्यक्तिக்கு அதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று நியமித்தார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா நாரதர் வால்மீகிக்கு அதை உபதேசம் பண்றார். வால்மீகி 24,000 ஸ்லோகங்களாக ராமாயணத்தை எழுதுகின்றார். பிறகு வால்மீகி ராமபுத்திரர்களான குசலவர்களுக்கு அதை உபதேசம் பண்ண போறார். அப்படி இப்படி விசேஷமாக அது வெளிவந்தது. அப்படி உத்தமமான ஒரு கிரந்தம், பரம பாவனமான கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமாவதாரத்தை காட்டிலும் ஏற்றம் நிறைந்து விளங்குவது ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அவதாரம்னு சொன்னா மிகையாகாது. ஏன்னா ராமாயணம் பிரவர்த்திக்கலைன்னா ராமன் யாரு, அவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்னங்கிறது புரியாது. அவருடைய வரலாறு, அவன் பிறந்தது, வளர்ந்தது, அவன் செய்த காரியங்கள், அவன் தர்மத்தை அனுஷ்டான பரியந்தம் உலகத்திற்கு எடுத்து காட்டியது எதுவுமே புரியாம போயிருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லாத கிடையாது. உலகியல் இருக்கு, அரசியல், அர்த்த சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், குடும்ப தர்மம், அது மாத்திரமல்ல ராஜதந்திரங்களே பல கோணங்கள்ல. அயோத்தியா ராஜ்யம் எப்படி இருக்கு, கிருஷ்ணதா ராஜ்யம் எப்படி இருக்கு, லங்கா ராஜ்யம் எப்படி இருக்கு, இப்படி இல்லாம் வால்மீகி இயற்றிய இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தோம்னா, ஏன்னா அதைத்தான் முக்கியமாக பிரமாணமாக ஆதி காவியமாக நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்குண்டான காரணங்கள்லாம் மேல நம்ம பார்க்க போறோம். அது மற்ற ராமாயணங்களோட ஆதி காவியமான வால்மீகி ராமாயணத்துக்கு இந்த ஏற்றம் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். இந்த கிரந்தத்தில் என்ன இருக்குன்னா, பாலகாண்டத்திலே சேப்பதித்துவம், சேஷியான பகவானுடைய வைபவம் பேசுறது. அயோத்தியா காண்டத்தை பார்த்தோம்னா சேஷபூதர்களுடைய வைபவம். ஆரண்ய காண்டம் பூரா நமசப்த விவரணத்தை சொல்றது. கிருஷ்ணா காண்டம் மித்திர சங்கிரகணத்தை பேசுறது. சுந்தரகாண்டம் பரமாச்சாரிய வைபவம். யுத்த காண்டம் பரதத்துவ நிர்தாரணம். இதான் சம்பிரதாய விஷயமா பார்த்தோம்னா சகல வேத சாஸ்திரங்களுக்கு விளை நிலமாக திகழ்வது ஸ்ரீமத் ராமாயணம். இதை வால்மீகியே சொல்றார். இந்த ராமாயணம் எப்படிப்பட்டதுன்னா, காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத்
பௌலஸ்யவதமித்யேவ சகார பகவான் ரிஷி காமார்த்தகுண சம்யுக்தம் தர்மார்த்தகுணவிஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். சர்வஸ்ருதி மனோகரம்ங்கிறார். சர்வஸ்ருதி மனோகரம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ருதினா காது, எல்லாருடைய காதுக்கும் இன்பமாக இருக்கும்னு அர்த்தம். சமுத்திரம் இவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம், எல்லாருடைய காதுக்கும் இன்பமாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். எல்லாருடைய மனசுக்கும் இன்பமாக இருக்கிறது, எல்லாருடைய காதுகளையும் மனசுகளையும் இழுக்கிறது இன்னொரு அர்த்தம். சர்வஸ்ருதி மனோகரம்னா சர்வ சமத்துவமான ஸ்ருதி வேதங்களுடைய மனகா மனசதை ஹரமஹரதி இழுக்கிறது. அதாவது வேத புருஷனுடைய ஹிருதயம் என்னவோ அதை இழுத்து சொல்லியிருக்கு இந்த ராமாயணத்தில். அதுதான் வேத வேத்தியே பரே பும்சி ஜாதே திசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீது போட்டார். வேதமே ராமாயணமாக ஆயிற்று. ஏன்னா தேவதேவனாக எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் வீற்றிருக்கிற பகவானை வேதம் ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த பகவான் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தான்னா வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் வியூகாவதாரங்கள் எடுத்தான்னா அந்த வேதமே பாஞ்சராத்திர ஆகமங்களாக இருது. அதுக்கப்புறம் எல்லார் ஹிருதயத்திலும் பகவான் இருக்கான அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டத்தின். அதே தான் நம்மாழ்வாரன் வச்சு கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே இதெல்லாம் சொல்றார். வெண்பல்லுக்கு சுடர்களுக்கு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குறிசாரங்கன் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானேனா. மத்திய ஆத்மனி திஷ்டத்தின் சம்ஸ்கிருதத்தை அடியேன் உள்ளானேன்னார் அவர், தமிழ் படுத்தினார் ஆழ்வார். அப்ப என்ன பண்ணதுன்னா, அவன் அப்படி அங்குஷ்ட மாத்திரமாக ஹிருதயத்தில் அந்தர்யாமியா இருக்கச்சே வேதம் தன்னை மாற்றிக்கொண்டு தர்மசாஸ்திரமா இருது. அதே பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து மண்ணுலகவே ராமனாக ஆவிர்வவித்தது ராமாயணமா இருது. அதுக்கப்புறம் அவன் ரசாவதாரமா எடுத்தான்னா அப்ப என்ன ஆகுதுன்னா அது உடனே திவ்ய பிரபந்தமா இருது வேதம் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் அழகா. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் அது பௌரஸ்ய வத வித்தியேவ சகார பகவான் ரிஷிங்கிறார். ஏன்னா சமுத்திரமேவ ரத்னாட்யம், சமுத்திரத்துல போய் ரத்னம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கரையோரமா போயிட்டு வந்தா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஒரு கிளிஞ்சல் கிடைக்கும், இல்லைன்னா அதான் கூழாங்கல் கிடைக்கும். நடு சமுத்திரத்துல போய் இறங்கி ஆழமான சமுத்திரத்தை தேடினா எப்படி வேதங்கள், அதாவது எதுக்குள்ள கடலுக்குள்ள ரத்னங்கள் கிடைக்குமோ அது மாதிரி இந்த ராமாயணத்துல நன்றாக ஆழ்ந்து தேடினோம்னா புதுசு புதுசான அர்த்தங்கள்லாம் கிடைக்கிறது. எப்படி சமுத்திரத்துக்குள்ள அமிழ்ந்து பார்க்கச்சே ரத்னங்கள் இருக்கோ அது மாதிரி புத்தி என்கின்ற மத்தை கொண்டு கடைஞ்சு ராமாயணம் என்ற சமுத்திரத்தில் மந்திர மலையை கொண்டு கடைஞ்சால் போல கடைஞ்சால் அபூர்வமான அர்த்தங்கள்லாம் கிடைக்கும்னு அதுக்கு அர்த்தம் பண்ணணும். சமுத்திரமேவ ரத்னாட்யம். பகவத் பாஷ்யக்காரர் தன்னுடையதான ஆச்சாரியனிடத்தில் 18 தடவை ஸ்ரீமத் ராமாயணத்தை கலெக்ஷன் பண்ணினார்னு பார்த்தோம் நேத்திக்கு. அப்ப நமக்கு ஒரு யோஜனை தோணலாம், 18 தடவை எதுக்காக கேட்டார்? இல்லை நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் புரியாம திருப்பி திருப்பி கேட்கிறோமா? அப்படியா? ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி சரஸ்வதி பீடத்தில் வச்சு ஒரு தலைமையில தாங்கி ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீபாஷ்யக்காரன் என்றெல்லாம் பெருமை படைத்த ஆதிசேஷன் அமிஷமான மகத்தான ஒரு ஆச்சாரியன் அவர். அவருக்கு 18 தடவை கேட்கலன்னா 18 தடவை ஒரு தடவை புதுசு புதுசான அர்த்தங்கள், விசேஷமான அர்த்தங்கள், அது அப்படி கேட்டான்னு அர்த்தம். அத்தனை அர்த்தங்கள் இதுல இருக்கு. அதான் கம்பன் சொன்னா, வால்மீகி ராமாயணத்தை பற்றி கேளுங்க. நான் எப்படிப்பட்டதுன்னா, வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான், வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான், தீங்க விஷவிகளார தேவரும் பருகச் செய்தான். 4 பாதம், அதாவது ஸ்லோகத்திற்கு 4 பாதங்கள், வரிகள்.
4 அடின்னு சொல்லுவான். மொத்தம் 24,000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் வால்மீகி. அதில் ஒரு ஸ்லோகத்தில் 3 அடிகளை அவர் பாடத்தை வச்சு 4வது யாரான ஒரு 4வது அடி ஏதான ஒருத்தர் ஸ்லோகத்தை பண்ணினான்னா அது வால்மீகி ஸ்லோகம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஏன்னா அவர் முகத்திருக்கின்ற 4 பாதத்திலே ஒரு பாதத்தை கூட வாங்க முடியாதுன்னா வாங்க அரும் பாதம் 4. அதுக்கு மேல சொன்னார் கம்பன், தீங்கவி சிவிகளார தேவரும் வருகச் செய்தான். தேவர்கள் கூட அமிர்தபானம் பண்ண முடியுமான, தேவர்கள் கேட்டு ஆனந்திக்க முடியுமான ராமாயணம் யாரு? அவர் வால்மீகி எழுதினது. அப்படிப்பட்ட இந்த ராமாயணத்தை ஆதி காவியம்னு சொன்னான். இது காவியத்திலையும் சேரும், இதிகாசத்திலையும் சேரும். காவியம் எதுக்காக பண்றதுன்னு கேட்டா, தர்மங்களை ரொம்ப எளிதான முறையிலே பிறகு செய்வதற்கு காவியங்கள். உபதேசங்கள் பார்த்தா 3 வித உபதேசங்கள் சொல்றதுதான். பிரபு சம்ஹிதை, மித்ர சம்ஹிதோபதேசம், காந்தா சம்ஹிதோபதேசம்னு 3. பிரபு சம்ஹிதோபதேசம்னு கேட்டா ஒரு ஆர்டர் போடும். ஒரு பெரிய எஜமானன், பிரபு எஜமானன் மாதிரி ஒரு ராஜா ஆர்டர் போட்டாலாம் கீழ்ப்படினது மாதிரி. வேதம் என்ன பண்றதுன்னா சத்தியம் வதா தர்மம் சரான் ஆர்டர் போடும். அது கேட்டானும். அடுத்தது 2வது என்னன்னு கேட்டா மித்திர சம்ஹிதோபதேசம். ஒரு சிநேகிதன் மூலம் சொன்னா கேட்பா அப்படி. அதுக்கு அடுத்தது 3வது காந்தா சம்ஹிதோபதேசம். பாரி சொல்றா போல சொல்றது. பிரியமானவள் அவள் சொன்னா எதுவும் கேட்பான். ஆக பிரபு சம்ஹிதோபதேசம், மித்திர சம்ஹிதோபதேசம், காந்தா சம்ஹிதோபதேசம் 3 விதமா அப்படி காவியங்கள் சொல்ற போது ஸ்ரீமத் ராமாயணம் காந்தா சம்ஹிதோபதேசம். சீதாராமனுடைய சரித்திரம் மிகவும் இனிமையாக சொல்வதை கேட்கக்கூடியதான அறுபட்ட உபதேசம். இங்க ஒரு விசேஷம் பார்க்கணும். இந்த ராமாயணத்துக்கு பெருமை, பலவிதமான பெருமைகள். முக்கியமா வால்மீகி இருக்கிற இடத்தை தேடின்னு வந்து உபதேசம் பண்ணி இந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போறார் நாரதர். அது மாத்திரமில்லை, நாரதர் உபதேசம் பண்ணி அந்த ராமாயண சங்கேபம் அவருக்கு சொல்லி அதை கேட்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வேடனை சபிப்பதற்காக வால்மீகி போகின்ற போது அவர் சபிச்சது சோகத்தோடு சொன்னது ஸ்லோகமாக ஆகும்படி அந்த வாக்தேவியானவள் அவர் நாட்கள் வந்து இந்த ஸ்லோகமா மாத்திரா. அப்புறம் பிரம்மதேவன் வந்து இவருடைய ஆசிரமத்துக்கே வந்து அனுகிரகம் பண்றான். நீ சொல்றதெல்லாம் எல்லாம் உனக்கு ராமனுடைய கதையில நடக்கிறதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியட்டும். உலங்கை நெல்லிக்கறி போல ரகசியஞ்ச பிரகாசம் சே எத்பிருத்தம் தஸ்ய தீமதா. அது அப்படிப்படியே எழுது, ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்குல பொய் வராது. இப்படி இல்லாம் இதெல்லாம் விட முக்கியமானது எதுன்னா, வால்மீகி ராமாயணத்துக்கு என்ன பெருமைன்னா, ராமனுடைய கதாநாயகனான ராமாயணத்துடைய கதாநாயகனான ராமபிரானை கேட்கிறா. லவகுஷர்கள் கானம் பண்றா. அஸ்வமேத மகாமண்டபத்தில் 27 நாட்கள்கள் இதை கேட்டாங்கிறார். ராமன் உட்கார்ந்து கேட்கிறார், சமஸ்த ரிஷிகளும் உட்கார்ந்து கேட்கிறார், வசிஷ்டர் உட்கார்ந்துருக்கார். இங்கே குலசேகர ஆழ்வார் பாசுரம் ரொம்ப அழகு இங்க சொல்றார். அம்பனொடு மணிமாட அயோத்தியெய்தி அரசியெய்து அகத்தியன் வாய்த்தான் முன் குன்றான் தன் பெரும் தொல்கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத்திரள் வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் இன்றே. அங்க என்னன்னா, அதாவது என்ன சொல்றாருன்னா, மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் அவ சொல்லத்தை கேட்டான். சரிதை கேட்டான். அடியன் ஆச்சாரியன் ஆண்டவன் ஆசிரமத்திலே மிகவும் பிரசித்தராக ஆசேதி ஹிமாச்சலம் பாத யாத்திரை பண்ணி விசேஷமாக எழுந்தொள்ளி இருந்த
ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ரசமாய் கொண்டு சொல்ற வழக்கம். எல்லாரும் உட்காந்து கேட்டதும் வசிஷ்டர் ஏகாந்தத்தில் அப்புறம் பார்த்து ராமபிரான் சொன்னாரா, ராமா, என்னுடைய சிஷ்யன் என்று காலக்ஷேபம் பண்ணீங்கன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு, ஏன் அப்படி சொல்றாள் அப்படின்னு ராமன் கேட்டதுக்கு, ஆத்ம பிரசம்சை பண்ணக்கூடாது, தன்னைத்தானே ஸ்தோத்திரமும் பண்ணக்கூடாது, தன்னை பிறர் ஸ்தோத்திரம் சொல்றதை கேட்கவும் கூடாதுன்னு இருக்கு. உன்னுடைய சரித்திரத்தை நீ ஏன் கேட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தையே, அதனாலதான் சொன்னேன்னாரா வசிஷ்டன். உடனே ராமபிரான் சொன்னாரா, இந்த ஸ்லோகத்தை தேவரீர் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்தம் மகத்தேன்னு இருக்கு. சீதையருடைய சரித்திரங்கிறதுனால கேட்டேன். அப்படி அதற்கு சொல்லிச்சே, எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் என்றார். என்ன அர்த்தம்னா, என்ன போட்டிருக்கா, ராமாயணத்தை செவியால் கண்ணால் பருகுவோம்ங்கிறார். அது எப்படி கண்ணால் பார்க்கத்தானே பார்க்க முடியும்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் காதால ராமாயணம் கேட்டேன், கண்ணால பார்க்கிற போல, அப்ப நடந்ததை பார்க்கிறா போல அது எனக்கு தோன்றியது என்ற அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி இந்த ராமாயணத்துடைய பெருமை. அந்த ராமாயணத்தை விசேஷமாக அப்படி சக்கரவர்த்தி திருமகனே கதாநாயகனே கேட்டதுனாலதான் இந்த ராமாயணத்துக்கு பெருமை. அதே மாதிரி பார்த்தோம்னா பேரலாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு சரித்திரம். நான் பாரத யுத்தங்கள்லாம் ஆயிடுச்சு. பீஷ்மர் சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கார், ரொம்ப படிக்கையில உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்திராதிகளோடு பேசியிருக்கார். தர்மன் அர்ஜுனன் அவளா இருக்கிற போது திடீர்னு கிருஷ்ணனுடையதான அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுது. உன்னை கேட்டார், என்ன அர்ஜுனன், என்ன கிருஷ்ணா, உன்னுடைய இங்கே நினைவு வேற எங்கேயோ இருக்காமல் இருக்கேன். உன்னை கிருஷ்ணன் சொன்னா, ஆமா, தர்மபுத்திரா அவர் பீஷ்மர் பிராணனை விட போறார், சங்கல்பம் பண்ணிவிட்டார், என்ன தியானம் பண்ணினார், நான் உடனே அங்க போகணும், நீங்களும் வாங்குவோன்னு அழிச்சுன்னு போனான். அப்ப அம்பு படுக்கையில படுத்திருக்கிற பீஷ்மரை பார்த்து அவரெல்லாம் விசாரிச்சுட்டு உடனே கிருஷ்ணன் சொன்னா, தர்மபுத்திரே, உங்கதான் தர்மம் கேட்கணும்னா இப்ப பீஷ்மர் அவர் உயிர் அடங்கிறதுக்குள்ள கேள், அவர் போயாச்சுன்னா தர்மம் சொல்றதுக்கு, தர்மங்கிற சூரியன் அஸ்தமிச்சிடணும். சொன்னவன் யாரு? சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சிறமரியான்னு சொன்னவன். உடனே பல தர்மங்கள் பீஷ்மர் சொல்றார். அதுக்கப்புறம் அங்க கேட்டார், தர்மபுத்திரன் கேட்டா, கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிஞ்சவன் முச்சதே ஜந்துகு ஜன்மசம்சார பந்தனாது கிமேகம் தெய்வத்தம் லோகே கம்பாப்பியக்கம் பராயணம் போன்ற கேள்விகள் கேட்டதும் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் என்று ஆரம்பிச்சு சகஸ்நாமத்தை சொல்றார். சொல்லுவது பீஷ்மர், எழுதுவது வியாசர். அந்த தர்மபுத்திராதிகளோடு உடனிருந்து கேட்டவன் கிருஷ்ணன். அதனால்தான் இன்றைக்கும் வால்மீகி ராமாயணம் கதாநாயகரான ராமனை கேட்டான், விஷ்ணு சகஸ்நாமத்தை கிருஷ்ணனை கேட்டான். அதனால்தான் இவை ரெண்டுக்கும் விசேஷமான பலன்கள். எந்தவித வியாதியா இருந்தாலும், எந்தவித கட்டங்களா இருந்தாலும் வால்மீகி ராமாயண பாராயணம் முழுக்க முடியலாட்டாலும் சுந்தரகாண்ட பாராயணமான பண்ணணும். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்நாமத்தை பாராயணம் பண்ணா சர்வ ரோகங்களும் போகும், சர்வ பாபங்கள் போகும், சர்வ பயங்களும் போகும் என்பது அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ராமாயணம். அந்த ராமாயணத்தை பற்றி சொல்லிச்சு, ஏகைக அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம்ங்கிறார் வால்மீகி. சதகோடி விஸ்திரமானத்தை ஒரு அக்ஷரத்தை சொன்னாலே பாதகங்கள் போகும். அதே கம்பன் சொல்லிச்சே, நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரி அங்கமலை நோக்கும் நீடிய அறக்கரிசேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வெளி கூறுவார்க்குன்னா. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தமான சிவத் ராமாயணத்தை அறியாதவர்கள் பாரத தேசத்தை மாத்திரமில்லை, மற்ற தேசங்களிலும் பல மொழியில வச்சுட்டு இருக்கா. வால்மீகி ராமாயணத்தை தவிர வேற பல பேர் ராமாயணங்கள் இயற்றியிருக்கா. கம்பராமாயணம், அத்புத ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், துளசி ராமாயணம், காயத்ரி ராமாயணம், சப்தரிஷி ராமாயணம். இது தவிர காளிதாசர், மோரோபந்தர், சமர்த்த ராமதாசர், இப்படி பல பேர், போஜ சம்பு எல்லாம் இருக்கு. இருந்தாலும் வால்மீகி ராமாயணம் தான் ஆதி காவியம் என்று விசேஷமாக பேசப்பட்டதினாலே பிரம்மதேவன் தன்னுடைய புத்திரனான நாரதருக்கு 100 கோடி விஸ்தாரமான ராமாயணத்தை உபதேசித்தார். நல்ல சத்பாத்திரமா பார்த்து அதை நீ அவளுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று. திரிலோக சஞ்சாரியான நாரதர் ஏற்கனவே வேடூர் குலத்திலே பிறந்து பிறகு சப்தரிஷிகளாலே கட்டாட்சிக்கப்பட்டு ஞானோபதேசம் பெற்று வால்மீகி ரிஷியாக மாறியிருந்தவருடைய விற்த்தாந்தங்கள்லாம் பூர்த்தியாக தெரியும் அவருக்கு. அதனால அவன்தான் இந்த ராமாயணத்தை
உபதேசிப்பதற்கு தகுந்த அதிகாரி என்று தீர்மானம் பண்ணி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வலுவா வரார். இதுதான் வால்மீகியினுடைய அதிர்ஷ்டம். ஒரு நல்ல பொருளை நமக்கு கிடைக்கணும்னா நாம் தேடிட்டு போகணும். ஆனா இவர் இருக்கிற இடத்த தேடிட்டு வந்து நாரதர் அதை கொடுக்க போறார். அவருக்கு வந்த நாரதரை வால்மீகி உபச்சரித்தார். இப்படித்தான் ராமாயணம் பாலகாண்டம் முதல் ஸ்லோகமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் விசேஷமா அர்த்தம் பண்ணிருக்காங்க. இந்த முதல் ஸ்லோகத்துக்கு ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீமத் ராமாயணம் வேத உபபிரமணம் தவிர காயத்ரியினுடைய 24 அக்ஷரங்களை வச்சு 24,000 ஸ்லோகம் பண்ணிருக்காருன்னு. அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய முதல் அக்ஷரமான தாவல தகாரத்தில் ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். லோகத்துல ஆச்சாரியன் முகேன கேட்டு வரணும் என்பது சம்பிரதாயம். ஆச்சாரியன் முகேன கேட்கணுமான்னு ராமாயண புஸ்தகம் இருக்கு, பார்த்தா போறாதா? அது பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன்னா அதாவது ஆச்சாரியனுடையதான 4 சாஸ்திரம் வாசிச்சிருந்தா போதாது, அது பிரயோஜனப்படாதுன்னு விட்டார். அது வியாக்கியானத்தில் அழகான ஒரு திருஷ்டாந்தம். தாலி கிடந்தால் ஆபரணம் பூணலாம், இல்லாவிடில் அபத்தியமாமிரே. திருமங்கல்யம்னு ஒன்று இருந்தா எந்த ஆபரணம் போட்டுண்டாலும் அதுக்கு அழகு சேர்க்கும். அதுவே இல்லைன்னா வேறு ஆபரணங்கள் போட்டுனா நல்லா இருக்காது. அது மாதிரி ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்தா ஞானம் எல்லாம் உபயோகப்படும், இல்லாத போனா உபயோகப்படாதுன்னு விட்டார். வேதவியாசர் சொன்னார், சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தேகே சலன காரணம். நிறைய படிச்சிருக்கலாம், ஏதோ தேவையில்லாமல் புத்தி சலனம் ஏற்படும். நல்ல விதமாக அந்த புத்தியை திருப்புவதற்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் உபதேசம் தான் அதை திருப்பும். ஏன்னு கேட்டா, இப்ப தாமரை புஷ்பத்தை மலரச் செய்வது எதுன்னு கேட்டா, அதாவது தாமரை புஷ்பம் குளத்துல இருக்கணும், அது எது மலரச் செய்யறதுன்னா சூரியனுடைய உஷ்ணம் பட்டாதான் அது மலரும், இல்லா போனா மலராது. அதுக்காக உஷ்ணம் வேணும்னா அடுப்புல இருக்கிற உஷ்ணத்தை இந்த கோட்டை அடுப்புலேருந்து திணற எடுத்துட்டு போய் அது மேல தாமரை மேல போட்டா என்ன ஆகும்? அது மலராது. குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, செந்தழலே அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவாகால் வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவக்கோட்டமாக உன் அந்த மீள் சீர்கலல்லால் அகம் குழைய மாட்டேனே. எம்பெருமானே, என்னுடைய மனம் குழையணும்னு சொன்னா உன்னுடைய குணத்துக்கு தான் குழையும். உன்னுடைய குணம் இல்லாம என் மனசானது குழையாது. அந்த மேல் உன் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேன். அது எப்படின்னு கேட்டா, தாமரைக்கு உஷ்டம்தான் வேணுங்கிறதுக்காக செந்தழலே அழலை செய்திடும் அடுப்பிலிருந்து கொண்டு போய் நெருப்பம் கொண்டு போட்டாலும் வெங்கதிரோர் கல்லால் அலராமல் சூரியன் கிரணத்துக்கெல்லாம் வளராதே தவிர வேற ஒன்று மலருமே தவிர வேற ஒன்றுக்கு மலராது. சரி, அப்படின்னா இந்த தாமரை பூவை அதை இப்படி குளத்திலேருந்து எடுத்து வந்து மொட்டை மாடியில் போட்டால் சூரிய கிரணத்தில் மலருமானா மலராது. ஏன்னு கேட்டால் அதுக்கு தண்ணீருடையதான சேர்க்கையும் சேர்ந்தால்தான் அது மலரும், ஜல சம்பந்தம் இருக்கும்.
எப்படி தாமரைப்பூவுக்கு ஜல சம்பந்தம் முக்கியமோ அதுபோல ஆச்சாரிய சம்பந்தம்னு வேணும். இந்த ஆச்சாரியர் சம்பந்தம் இருந்தால்தான் பகவான் ஜீவனுக்கு மலர்ச்சி ஆகின்ற ஞான விகாசமாகின்ற மோட்சத்தை கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அதனால்தான் தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம் வரம் மணிபுங்கவம் நாரதம் பரிபப்ரச்சேன்னு போட்டார். பப்ரச்சேன்னு சொல்லியிருக்கலாம், கேட்டார் பரிபப்ரச்சே. ஏன்னா கீதையில கண்ணனே சொல்றான், தத்வித்வி பிரதிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா என்று ஆச்சாரியன் கேட்கிறான். தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம். அப்ப இந்த ஆச்சாரியனான நாரதரை சிஷ்யனான வால்மீகி கேட்கிறாருங்க. அந்த நாரதருக்கு 3 விசேஷனம். சிஷ்யனுக்கு தபஸ்வின்னு ஒண்ணுதான் போட்டார். என்னவா இருக்கணும் ஆச்சாரியன்னா? தபஸ் இருக்கணுமா ஆச்சாரியருக்கு? தபஸ்ன்னா காயக்கிளேசம்னு ஒரு அர்த்தம். ஆகாரம் கொஞ்சமாக நியமத்தோடு இருக்கணும். அதனால அப்புறம் வேதாந்தங்களையாவது உபதேசிக்கணும். தபஸ்லையும் சுவாத்தியாயத்திலையும் ஈடுபாட்டு இருக்கார் நாரதருங்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம். தபஸ்வாத்தியாய நிரதம்னா தபஸ்லையும் சுவாத்தியாயத்திலையும் ஈடுபட்டு இருக்கார். தபாங்கிற வார்த்தைக்கு உபனிஷத்தை பார்த்தா தபோ பிரம்மே திவ்யஜானாத்ங்கிறது தைத்திரிய உபனிஷத்துல. தபஸ்னா பிரம்மத்துக்கு பேரு, பரமாத்மாவுக்கு பேரு. தபஸ்வாத்தியாயம்னா தப பிரதானமான சுவாத்தியாயம்னு அர்த்தம். அதாவது பிரம்ம பிரதானமான சுவாத்தியாயம்னு பேரு. அதாவது என்ன அர்த்தம்னா, பிரம்ம பிரதானமான சுவாத்தியாயம்னா உபனிஷத் பக்கத்திலே அப்படி நிரந்தரா இருக்காருன்னு அர்த்தம். வேதத்தை 2 பாகமா சொல்லியிருக்கு. அதுல முதல் பாகத்துல இந்த லோகத்திலேயும் சொர்க்கம் முதலான லோகத்திலேயும் சௌக்கியமா இருக்க வேண்டியதான காரியங்கள் எல்லாம், மழை வேணும், காத்து வேணும், பணம் வேணும், மாடு வேணும், கண்ணு வேணும் என்று இந்த கர்மாக்கள், இது பலன்கள்லாம் சொல்றது. உத்தர பாகமான வேதத்துல என்னன்னா உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத் பாகத்துல பகவானை மாத்திரம் உபாசிப்பதற்கான வழியை சொல்றது. அதுதான் தபஸ்வாத்தியாய நிருத்தம். பிரம்ம பிரதானமான உபனிஷத் பாகம், அதிலே ஈடுபட்டவராக இருக்கார் நாரதர். ஏன்னா உபனிஷத்துக்கு தானே பகவானை சொல்றது. ஏன்னா ஆச்சாரியன் பேச தெரிஞ்சவராக இருந்தா தான் சிஷ்யனுடைய அஜ்ஞானமாவது போகும். அதனால வாக்விதாம்பரம் அப்படின்னாருங்க. வாக்விதாம்பரம். நாரதம் பரிபற்புச்சே வால்மீகி முனிபுங்கவம் அப்படின்னார். முனிபுங்கவம் நாரதம் பரிபப்புரச்சே. முனிபுங்கவம்னா முனின்னா மனநிஷீலன்னு அர்த்தம். பகவானையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவா, என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னா வேற எதையவே நினைக்க மாட்டானா, அப்படிப்பட்டவன். சிந்தை மற்றொன்று திறத்ததல்லா தன்மை தேவபிரானறியும் சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழுவணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் வளையுரை தீர்த்தனுக்கு அற்ற பின்னே நம்மாழ்வார் 50 சொல்லுச்சு. அதாவது என்னுடைய மனசு அந்த பகவானை தவிர வேற ஒருத்தரையும் தெரிஞ்சுக்கல, அதை தவிர வேற ஒன்றையும் நினைக்கலன்னு சொல்றார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாரா, அந்த பகவானையை கேள்வி சொல்லுவார். தேவபிரான் அறியும் ஓதிலும் உன் பேரன்றி மற்றோ ஓதாள் உருகும் நின் திருவுரு நினைத்து காதன்மை பெரிது கையற உடையல் கயல் நெடுங்கண் துயில் மறந்தாள் பேதையேன் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளியள் வல்லி நொன்மருங்குள் ஏதரல் முன்னாயின் நினைந்திருந்தாய் இடவந்தை எம்பிரானே எந்தை பிரானே. அங்க என்னன்னா திருமங்காழ்வார் திருவிடந்தை பெருமாளை பத்தி சொல்றாருங்க. ஓதிலும் உன் பேரன்று மற்ற ஓதாள். வேற ஒன்றும் பேச்சே கிடையாது, வேற ஒரு காரியம் கிடையாது. அதனால வாக்விதாம்பரம்னா பகவானே பேசுறவரா நாரதர், வேற ஒன்றும் தெரியாது. நீங்க பார்க்கலாம், இங்க டிராமாவில் நாரதர் வேஷம் போட்டு வந்தா கூட நாராயணன் சொல்லுவார். அவருக்கு நாரதர் வேற ஒன்னையும் பேசுறதுலேங்கிறதா முனிபுங்கவம்னு சொல்றார். மனநசீலேஷு புங்கவா சிரேஷ்டா. அவரை வால்மீகி கேட்டார்னா எப்படின்னா, வால்மீகி எப்படிப்பட்டவர்னா தபஸ்வி அப்படின்னு அங்க சொல்லச்சே
தபஹா சுவாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் அதெல்லாம் சொன்னார். முனி புங்கவம் நாரதம் அவரை பரிபப்புரச்ச யார் கேட்டா? தபஸ்வியான வால்மீகி கேட்டார். நாரதருக்கு 3 விசேஷம், வால்மீகி தபஸ்வின்னு மாத்திரம் சொன்னார். அதாவது நியதாகாரம் உள்ளவர், காய்கிளைசம் பண்றவர், சிஷ்யனுக்குள்ள குணத்தோடு கூடினவர். முதல்ல நாரதரை சொல்லி ஆச்சாரிய குணங்களை உபதேசிச்சு தபஸ்விங்கிற பதத்தினாலே சிஷ்யனுக்குள்ள குணங்களை சொல்றார் இங்க வால்மீகி. இங்க தபஸ்னா ஞானம். எஸ்ய ஞானமயம் தபஹா, ஞானம் உள்ளவர். சிஷ்யன் ஆச்சாரியனை போய் கேட்டார். முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரியனை பிரார்த்தித்து என்ன கேட்டார்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீர்யவானே தர்மஜ்ஞே கிருதஜ்ஞே சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ர்யேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் கः கஸ்ஸமர்த்தச்சே கச்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோஜித க்ரோதः द्युतिवान् को न सूयकः कस्य बिभ्यति देवाच्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुम् एवं विदं वरं श्रुत्वा चैतत्रिलोकज्ञो वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रकृष्टो वाक्यमब्रवीत् தபஹா சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாமரம்னு தான் சொல்லிருக்காரு அவரை. அதனால அப்படிப்பட்டவர் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இவர் கேட்கிற கேள்விக்கு, நாரத பகவானே நான் கேட்கிறேன், நீர் சொல்லும். நான் சொல்லக்கூடிய 16 குணங்களோடு இப்பொழுது அஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்பொழுது இந்த லோகத்திலே உள்ளவன் யாருன்னு சொல்லணும். அவனை தியானம் பண்ண போறேன், அந்த தியானத்தாலே நான் முக்தி அடையணும்னு வால்மீகி கேட்கிறான். அஸ்மின் லோகே சாம்பிரதம் குணவான். இந்த சொன்ன குணங்கள் எல்லாம் இருக்கிறவா போன வருஷத்துலன்னு சொல்லக்கூடாது, போன யுகத்தில் இருந்தான்னு சொல்லக்கூடாது, அல்ல வேற ஏதோ அவதார புருஷனை பத்தி சொல்லக்கூடாது. இப்போ இருக்கணும், நம்ம கண்ணால பார்க்கலாமல் இருக்கணும், சேவிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி யாருன்னு சொல்லும்னா, அப்ப ஏன் இப்ப நாரதரை பார்த்து இந்த கேள்வி கேட்டார்னா, அவர் திருலோக சஞ்சாரி, எல்லா இடத்துக்கும் போறவர், அவருக்கு நிச்சயமா தெரியும் என்பதற்காக வால்மீகி கேட்கிறார். அவர் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபங்கவம். வால்மீகி கேட்டதான் முதல் ஸ்லோகம். ஆச்சாரியன் கிட்ட கோன்வஸ்வின் சாம்பிரதம் லோகேன்னு சிஷ்யன் கேட்கறதான இங்க விஷயம். ஏன்னா பிரம்மசூத்திரம்னு வியாசர் பண்றார். மொத்தம் 545 சூத்திரங்கள். அதுல முதல் சூத்திரம் என்னன்னா, அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னா பிரம்மத்தை தெரிஞ்சிக்க வேணும் என்றுதான ஆசைப்படணும். முதல்ல பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிற விசாரம் பண்ணணும்னு ஆசைப்படணும். முதல்ல ஆசை முக்கியம். அதான் நீங்க கோன்வசின் சாம்பிரதம் லோக்கேன்னா பிரம்மசூத்திரத்துல எவ்வளவு அர்த்தமோ அவ்வளவு அர்த்தம் இங்கேயும் வச்சிருக்காரு. அதான் பூர்வாச்சாரியர்கள் இது விசேஷமாக இது பண்றாங்க. கோன்வசின் சாம்பிரதம் லோக்கே குணவான், குணம் உள்ளவன் ஆறுன்னு கேட்கிறார். இப்ப வருஷம் கேட்க போறார் மேல. கோன்வஸ்வின் சாப்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான், அப்புறம் தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ சத்தவாக்கியோ திருடவிரதா சாரித்திரேண ச கோ யுக்தா சர்வபூதேஷு கோ ஹிதா வித்வான் கா, இத்தனைலாம் கேட்கிறாருன்னு. அப்புறம் கச்ச வீரியவான், வீரிய உள்ளவன் யாரு, தர்மஜ்ஞா யாரு, கிருத்தஜ்ஞா யாரு அப்படின்னா குணவான்னு முதல்ல சொல்லிட்டு 16ல பாக்கி 15 எல்லாம் தோஷமா? முதல்ல சொன்னதுதான் குணம், பாக்கி எல்லாம் தோஷம்னு அர்த்தமா? தர்மஜனா இருக்கிறது தோஷமா? கிருதஜனா இருக்கிறது தோஷமா? சத்தியவாக்கியனா இருக்கிறது தோஷமா? திருடபிரதனா இருக்கிறது தோஷமா? அப்ப முதல்லயே குணவான்னு சொன்னாரே, மற்றதெல்லாம் குணம் இல்லையா? தனியா குணவான்னு கேட்டிருக்காரு. இதுதான் நம்முடைய பூர்வாச்சாரிகள் ரொம்ப ஆழ்ந்து விசேஷமாக இதை சொல்லிருக்காங்க. இந்த ஒரு பதத்திற்கு சமுத்திரம் இவ ரத்னாட்யம் ராமாயணம், அதுல போய் ஆழத்தை தேட தேட ரத்தனங்கள் கிடைக்குமோனோ. இங்க குணவான்னா என்ன அர்த்தம்னா, குண்யத்தே இதி குணஹா குணவான். அந்த குணம் என்னன்னா சௌசீல்யம்னு அர்த்தம். என்ன நீங்க பார்க்கலாம்,
குணங்களை எல்லாம் குறிப்பிடுவதற்கு முன்னால் இவர் கஹான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யார் சொன்னதற்கு ஒரு கருத்து என்னன்னா, உலகத்துல ஒருவருக்கு பெருமை ஏற்படணும்னா அது குணங்களால ஏற்படும். குணம் இல்லாத போது வஸ்துவுக்கு மதிப்பில்லை. ஆனா எம்பெருமான் நிலைமை அப்படி இல்லை, இதற்கு மாறானது. அதாவது அவனிடம் சேருவதனாலே குணங்களுக்கு ஒரு பெருமை ஜாஸ்தி. பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். ஏன்னா பரமாத்மாவுடைய சொரூபம் பரம ஆனந்தமாக இருப்பதனால எல்லோருக்கும் அனுகூலமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கான். அவனை அனுகூலமாக அனுபவிக்கும் போது அவனுள்ள குணங்களும் அனுகூலமாக தோன்றும். ஏன்னா குணங்களாலே பெருமாளுக்கு பெருமை. இதை கூட தாழ்வான் ஸ்லோகத்தை சொல்றான். குணாயத்தம் லோகே குணிஷு ஜிகமத மங்கள பதம். குணாயத்தம் லோகே குணிஷு மதம் மங்கள பதம். விபர்யஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதரபதே தத்வை புனः. குணா சத்யஜான பிரபுதய உத த்வத்கததயா சுபீபூயம் பாதாः இதி நிரணைஷ்ணஸ்ருதி வசாத். என்ன அர்த்தம்னா, குணங்களுடைய சேர்க்கையால் குணி மங்களமாக உலக பிரசித்தம். அதற்கு மாறாக உன்னுடன் சேர்ந்ததுனால குணங்களுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த குணம் சொல்றாரு. என்ன குணம்னு கேட்டா, அந்த குணம் சௌசீல்யம்னு சொல்றது. சௌசீல்யம்னா என்ன அர்த்தம்? அதாவது மிகவும் உயர்ந்தவனானவன் எளியவனோடு பழகின்ற போது தன்னுடைய மேன்மையும் கருதாமல் அடுத்தவனுடையதான தாட்சியும் கருதாமல் அவனோடு பழகுவதற்கு சௌசீல்யம் பேர். இந்த சௌசீல்யத்தை விசேஷமாக பெருமாட்ட பார்க்கலாம்ங்கிறார். அதுவும் ராமாவதாரத்தில் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் அழகா அந்த விஷயத்தை இங்கே சொல்றார். நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி ஷபரி. நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி ஷபரி குஜேல குப்யாசா விரஜயுவதயோ மால்ய கிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் விருஷகிரிபதேஹே உன்னதிமிதி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபம் அனுகம்பே சமயதி. அதாவது திருவேங்கடமுடியான் ஏழுமலையில் இருக்கிற எம்பெருமானுடைய தயையை பற்றி பேச வந்த ஸ்தோத்திரம். இவன் சௌசீல்யத்தை காட்டுவதற்கு 7 பேர் சொல்றார் சாட்சி. ராமாவதாரத்தில் 3, கிருஷ்ணாவதாரத்தில் 4. நிஷாதானாம் நேதா நான் குகன், கபிகுலபதினா சுக்ரீவன், காபி சபரி சபரி 3 பேர் ராமாவதாரத்தில், குச்சேலஹா குப்ஜாசா பிரஜ யுவதயா மால்யகிருதியில் பாக்கி 4 பேர் கிருஷ்ணாவதாரத்தில். இப்படி அவனுடைய சௌசீல்யத்தை சௌலபியத்தையும் காட்டியவர்களை விற்த்தாந்தம் சொல்லிச்சேன். இவாளெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து இந்த தயை, அந்த எம்பெருமானுடைய தயை தான் இந்த சௌசீல்யத்துக்கு காரணம் என்பதாக தயாசதகத்தில் இப்படி ஆச்சரியமாக அந்த குணம் இங்கே குணமானு சொன்னால் சௌசீல்ய குணம். இதை விசேஷமாக அனுபவிக்கிறார் நம்முடைய ஆச்சாரியன்னா. மேலே தொடர்ந்து நாளை அனுபவிக்கலாம். கவிதாரிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகரீ குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.